ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு Dhiya's சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிக்னஸ் லெவல் இங்கிலீஷ் தான். பிக்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுனா ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது பேர் வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால பேச முடியும் அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். என்டையர்லி பிக்னஸ் லெவல் இங்கிலீஷ். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், Dhiya's சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபஸ்ட் ஒன், அப் அண்ட் டவுன். அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா, மேலும் கீழும், அப் அண்ட் டவுன் அப்படின்னு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரே ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஹீ லுக்ட் அட் மீ அப் அண்ட் டவுன் அப்படின்னா அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்தார். சில பேர் பார்க்கும்போது டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே நம்மளை பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா விட்டு விட்டு, ஆன் அண்ட் ஆஃப் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலான்னா, இட் வாஸ் ரெயின்ட் எஸ்டர்டே ஆன் அண்ட் ஆஃப். நேற்று மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது. அல்லது இன்றைக்கி எப்படி வேணாலும் சொல்லலாம், விட்டு விட்டு பெய்யுது. காய்ச்சல் விட்டு விட்டு வருது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கும் கூட இது யூஸ் பண்ணலாம். ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா அங்கும் இங்குமாக அப்படின்னு சொல்கிறோம். டாய்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் ஹியர் அண்ட் தேர். குழந்தைங்க விளையாடிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க. இங்கும் அங்கும் கிடக்குது, அதெல்லாம் க்ளீன் அப் யுவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. உன்னோட டாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண எடுத்து வையின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இது எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முதலும் கடைசிமா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் டு யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் டு யூ. இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமான ஒரு மன்னிப்பு. மன்னிக்கிறேன், இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, இதுக்கு மேலே உன்னை மன்னிப்பு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நவ் அண்ட் தென். நவுனா இப்போ, தென்னா அப்புறம்னு சொல்கிறோம். அப்பொழுது, அவ்வப்பொழுது, அப்பப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பேச்சுவாக்கில். அது எப்படி சொல்லலாம், வி மீட் ஈச் அதர் நவ் அண்ட் தென். நாங்கள் அப்பப்போ சந்திச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால் வி மீட் ஈச் அதர் நவ் அண்ட் தென். நெக்ஸ்ட் ஒன், நூக் அண்ட் கிரானி. நூக் அண்ட் கிரானி அப்படின்னா மூளை முடுக்கு, மூளை முடுக்கு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹி நோஸ் எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த சிட்டி. இந்த சிட்டியில் அவருக்கு ஒவ்வொரு மூளை முடுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. இப்போது ஆட்டோ, டாக்ஸி, கேபெல்லாம் அவங்களுக்கு எல்லா இடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ஒவ்வொரு மூளை முடுக்கு எந்த அட்ரஸ் சொன்னாலும் போவாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம், ஹி நோஸ் எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த சிட்டி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டு அண்ட் ஃப்ரோ. டு அண்ட் ஃப்ரோனா இங்கும் அங்கும் அலையிறது, இங்கேயும் அங்கும் அலையிறது. இப்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அங்கே போயிட்டு எவ்ரி வீக் போயிட்டு வர்றது இல்லைங்களா, அதுக்கு தான் டு அண்ட் ஃப்ரோ அப்படி சொல்லலாம். இப்போது பெண்டுலம் கிளாக்கெல்லாம் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி. ஹி ட்ராவல் டு அண்ட் ஃப்ரோ பிட்வீன் சென்னை அண்ட் கோவை. அவர் சென்னைக்கு கோவைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார், இங்கும் அங்கும் அலைஞ்சிட்ருக்காரு ஒரு ஜாபுக்காக. ஜாப் விஷயம் அங்கே போயிட்டு வீக்கெண்ட் இங்கே வர்றது, எகைன் மண்டே போகிறது, அந்த மாதிரி சொல்லும்போது ஹி ட்ராவல் டு அண்ட் ஃப்ரோ பிட்வீன் சென்னை அண்ட் கோவை அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டே அண்ட் நைட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரவு பகலாக. ஹீ இஸ் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஹீ இஸ் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவருடைய குடும்பத்துக்காக அவர் இரவு பகலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லலாம். I hope this class will be very useful to you. If you like this class, means give your like, share and comment. Don't forget to subscribe our channel. Thanks for watching.